Crown Tasty சமையல். இப்போ நம்ம Crown Tasty சமையல்ல மரவள்ளி கிழங்க பயன்படுத்தி ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்க எப்படி ஈஸியா தோல் எடுக்கிறது, மரவள்ளி கிழங்க எப்படி வேக வைக்கிறது, மரவள்ளி கிழங்கு இனிப்பு போட்டு எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்க பயன்படுத்தி ஒரு பொரியல் ரெசிபி செய்ய போறோம். இத சைட் டிஷ்ஷாவும் நம்ம சாப்பிடலாம், இல்ல டிஃபனாவுமே சாப்பிடலாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்க நல்லா இது போல தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல அந்த ஸ்டார்ச் இருக்கும், மாவு தன்மை இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு இது போல துண்டுகளா கட் பண்ணி எடுத்து திரும்பவும் தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. அதுல மேல அந்த மாவு தன்மை இருக்கவே கூடாது. 4 முறை இல்ல 5 முறை ஆனா கூட பரவாயில்ல, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் தாராளமா தண்ணி ஒரு பிரஷர் பேன்ல விட்டு அதுல இந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம பிரஷர் பேன்ல சேர்த்து விசில் கொடுத்தோ வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு பாத்திரத்துல நீங்க ஓப்பன்ல வேக வைக்கிற மாதிரி இருந்தாலுமே வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கிழங்குல உப்பு ஊறணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட அளவுக்கு ஏற்றாற் போல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். மேல நல்லா இது போல கொதிச்சு ஆவி வரட்டும். அந்த சமயத்துல ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி விசிலும் நம்ம வெயிட் போட்டுடலாம். இது 2 விசில் நான் இன்னைக்கு கொடுக்குறேன். 2 விசில் கொடுத்தா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். உங்களுக்கு உதிர் உதிரா வரணும் அப்படின்னா ஒரு விசில் கூட நீங்க கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்திருக்கு. 2 விசில் கொடுத்தேன். இப்போ இந்த தண்ணியிலேருந்து இருத்து நம்ம வைக்க போகிறோம். தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. நான் ஏன் 2 விசில் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு சாஃப்ட் இருந்தால் தான் ஆறின பிறகு கொஞ்சம் அது ஹார்டாக மாறினாலுமே நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதாவது நம்மளோட தொண்டையில் நம்ம சாப்பிடும் பொழுது ஈஸியாக நமக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ரஃபாக வேக வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அளவு தான் சாப்பிட முடியும். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல நான் நல்லெண்ணெய் இன்னைக்கு சேர்க்கிறேன். நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் எது வேணும்னாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபடணும். அதனால இது போல நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா செவந்து வந்துடும், ஒரு சைடு நல்லா செவக்காது. உளுந்தம்பருப்பு கூடுதலாக சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதற்கு ஏற்றாற்படி சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு 5-6 பூண்டு பல்லு தோலோட இல்லை தோல் இல்லாமல் எப்படி வேணாலுமே நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு இதுக்கு அவசியம் சேர்க்கணும். அந்த பூண்டோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நான் இன்னைக்கு தோலெல்லாம் எடுத்து தான் சேர்த்தேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி அதையும் இதனோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் நிறைய காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அதோட இலசான பச்சை மிளகாயாக சேர்த்திங்கன்னா காரம் குறைவாக இருக்கும். இதில் பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துலாம். ஏன்னா கிழங்கு அப்படிங்கிறதுனால அதில் வாயு பிரச்சனைலாம் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு, அந்த மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் அதாவது மரவள்ளி கிழங்கு இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சூட்டில் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அதற்கு பிறகு மரவள்ளி கிழங்கு கூட நம்ம சேர்க்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு சீசனில் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காரக்குழம்பு, ரச சாதம், சாம்பார் சாதம், இப்படி இந்த சாத வகைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் கலந்த சாதம், அதாவது கலந்த சாதமே நம்ம கொஞ்சம் காரமான சாதம்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, தக்காளி சாதம், அந்த சாத வகைகளுக்கும் இந்த பொரியல் ரொம்பவே மேட்ச் ஆகுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை சூடாக நம்ம சாப்பிடும் பொழுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபன் டைமுக்கு ஸ்நாக்ஸ் ஆகவோ கூட சாப்பிட்லாம். இந்த ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபியை சீசனில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.